2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். திமுக பிரமுகரான இவர் மீது ஏற்கனவே திருட்டு மற்றும் மோசடி வழக்குகள் நிலுவையில் இருந்தது. போலீசார் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்தனர். இந்த உத்தரவை எதிர்த்து ஞானசேகரனின் தாய் கங்காதேவி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். என் மகனை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கடந்த டிசம்பர் மாதம் போலீசார் கைது செய்தனர். அதன் பிறகு 2025 ஜனவரி 5ஆம் தேதி குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டார். கடந்த 2019 முதலே ஞானசேகரன் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் பதிவு செய்யப்பட்ட பாலியல் வழக்கில் என் மகனை உள்நோக்கத்துடன் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்துள்ளனர். இந்த விவகாரத்தில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்க எந்த விதிமுறைகளையும் போலீசார் பின்பற்றவில்லை. ஏதோ ஒரு அழுத்தம் காரணமாகவே குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்துள்ளனர். எனவே ஞானசேகரன் மீது போடப்பட்டுள்ள குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் வேல்முருகன், ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. ஞானசேகரன் மீது திருட்டு மற்றும் மோசடி என இதுவரை 37 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் 5 வழக்குகளில் அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 9 வழக்குகளில் விடுதலை செய்யப்பட்டார். பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் உள்ளன. அதனால் குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கூடாது என போலீஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கு குறைவில்லாத ஆயுள் தண்டனையை மகளிர் கோர்ட் விதித்துள்ளது. அதனால் குண்டர் சட்டத்தை தொடர வேண்டிய அவசியம் இல்லை என கூறினர். ஞானசேகரன் மீது போடப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டனர்.